நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்காங்க. தேர்வு தேதியும் வெளியிட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க ஹால் டிக்கெட்டை. எதுக்காக இதை முன்னாடியே விட்டுருக்காங்கன்னா, கிட்டத்தில் பண்ணும்போது சர்வர் டவுனு யாரும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சில சிரமங்கள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக இப்போவே விட்டுருக்காங்க. 12ஆம் தேதி, அதாவது 12/10/2025 அன்னைக்கு எக்ஸாம் நடக்குது. ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிடுறதுக்கான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணும்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ள அலோவ் பண்றாங்க? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் டிஆர்பி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கான பிடிஎஃப் அந்த ப்ரொசீஜர் என்னன்றத குடுத்துருக்காங்க. என்னென்னன்னா, முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு என்னைக்கு நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 12/10/2025 அன்று நடத்தப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தேர்வை வந்து 2,36,530 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சரி, விண்ணப்பம் செஞ்சவங்க கணக்கு தான் இது. எக்ஸாம் யார் யார் அட்டன் பண்ணாங்க அப்படின்றது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இருந்தாலும் போட்டி கொஞ்சம் கடுமையான போட்டி தான். ஸோ கேண்டிடேட்ஸ் ரொம்ப சீரியஸாக படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதணுன்ட்டு நம்ம சேனல் மூலயமா நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் முன்கூட்டியே. நெக்ஸ்ட் வந்து எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட் tnprb.dn.gov.in அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்களே டவுன்லோட் பண்ணலாம். அப்படி டவுன்லோட் பண்ணி நீங்கள் நெட் சென்டரில் கொடுத்து கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக நெட் சென்டர் போயிட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி சொல்லி எடுத்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்களே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி பதிவு பண்ணும்போது அப்ளிகேஷனில் ஒரு யூசர் ஐடி கிரியேட் ஆகிருக்கும். அந்த யூசர் ஐடி ப்ளஸ்ஸு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ண இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டை அவங்க நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை நீங்களே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது போட்ட பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுட்டு பண்ணிக்கங்க. அப்படி பாஸ்வேர்டு மறந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் டென்ஷனாக தேவையில்ல. ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெயில் ஐடியை கொடுத்தீங்களோ அதுக்கு பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் டேஷ்போர்டில் காமிக்கும். நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எங்கே சென்டர் போட்டிருக்காங்கன்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துலேயே இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டோ இல்லை சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்ப லாங்கில் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போயிட்டு போக்குவரத்து வசதிகள் எல்லாம் பார்த்துக்குங்க. முடிஞ்சால் எக்ஸாம் சென்டருக்கு ஒரு தடவை ஃப்ரீயாக இருக்கிற டைமில் முன்கூட்டியே போயிட்டு கூட வந்து போயிட்டு வந்துடுங்க. வழி எப்படி இருக்குது, பஸ் வசதி எல்லாம் இருக்கா, இல்லை பைக்கில் போகணுமா அப்படின்ற மாதிரி போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம விட்டோம் அப்படின்னா சில சிரமங்கள் ஏற்படுது, கேண்டிடேட்ஸ் ரொம்ப மன உளைச்சலுக்குள்ள வராங்க, அதனால நாங்கள் முன்கூட்டியே விட்டுருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம இதை அலட்சியமாக எடுத்துக்கிட்டு கிட்டத்தில் எடுத்துக்கலாம், 12ஆம் தேதி தானே, 11ஆம் தேதி எடுத்துக்கலாம், 10ஆம் தேதி எடுத்துக்கலான்ற மாதிரி இருந்துடாதீங்க, அலட்சியமாக இருந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு எக்ஸாம் சென்டருக்குள்ளே என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னா ஹால் டிக்கெட்டு, ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ பென் எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டிலு, இதெல்லாம் மேண்டட்டரி. இது இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏதாச்சும் சேர்க்கணும், எல்லாச்சும் எதை எதை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை அடுத்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ யாரும் பொறுமையாக எடுத்துக்கலான்ட்டு இருக்காதுங்க. முன்னாடியே போயிட்டு ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. தேர்வு எழுதும் அனைத்து வருங்கால ஆசிரியர்கள் அனைவருக்கும் நமது வாங்க படிக்கலாம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள்.